ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆர்கே மெக்கானிக் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபென்ட்ரு ப்ரோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டாவது வீடியோ. இது பார்த்தீங்கன்னா டெஸ்டிக் கிளீனர். இது பார்த்தீங்கன்னா டெஸ்டிக் கிளீனரில் வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டுக்கும் இப்போத்துக்கும் எவ்வளோ டெஸ்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். ஃபுல்லாக டெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏரில் அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்க, இது சுத்தமாக பெட்ரோலே கிடையாது, ஃபுல்லாக நம்ம டெஸ்டிக் கிளீனர்லேயே தான் கன் பண்ணுது. பெட்ரோல் ஏன் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரீசன் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஏன் பெட்ரோலில் வாஷ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் பெட்ரோல் ஊற்றி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து சில பேர் நினைப்பாங்க டஸ்ட்டு அப்படியே வந்துருமா இருக்கே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் டஸ்ட்டு கிளீனரில் அடிக்கிற பவருக்கும் இந்த இது பெட்ரோல் பவருக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். இதிலே பாருங்கள், சும்மா டேம்பிள் காட்டுற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ பவரில் வருது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பவர் இருந்தால் தான் இதில் இருக்கிற டஸ்ட்டு கிஸ்லாம் வரும். இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி இதில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்கும் போது ஸ்டார்டிங் டேபிள் வரும், ஆயிலிங் டாப்பராக நிற்காது. ஸ்டார்டிங் அப்போ வந்து ரன்னிங்கில் போனால் வண்டி ஆஃப் ஆகுது பாருங்கள். நீங்கள் ரேஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஆஃப் ஸ்டேஷன் உள்ளே போய் திருப்பி காற்று வெளியே வரணும். வரும்போது தான் உங்களுக்கு ரேசிங் ஆகும். இந்த மாதிரி ஓப்பனில் இல்லாமல் டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து வேலை செய்யாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.